வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். மசாலா ஸ்பானிஷ் ஆம்லேட். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் இதோடைய டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கும் போது ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால நிறைய நேரம் நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேன்ல ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான உடனே 2 உருளைக்கிழங்கா மேல் பகுதி தோலை எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவு வறுபட்டு வந்த உடனே இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா இந்த அளவு வறுபட்டு வரணும். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்களோட நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே நம்ம வதக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை ரெஸ்ட் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேன்ல ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவு வெந்து வந்த உடனே இன்னொரு பக்கமா திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பி போடணும். இதுக்கு ஒரு பிளேட் யூஸ் பண்ணிட்டு பேனை திருப்பிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்ல மசாலா ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.